கொண்ட கொள்கைக்கு லட்சியத்துக்கு எதிராக பெத்த தாய் தந்தரே வந்தாலும் நமக்கு எதிரிதான். இங்கே போர், லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் இடையே போர், சண்டை. இந்த காணொளி யாருக்கு ரொம்ப முக்கியமான காணொளியோ இல்லையோ, நாம் தமிழர் கட்சி தம்பிகளும் தாவேகா தற்குறிகளும் இறுதி வரை பார்க்க வேண்டிய மிக முக்கியமான காணொளி. 26/2/2026 அன்று செம்மணி படுகொலையை கண்டித்து அண்ணன் சீமான் அவர்கள் தலைமையில ஆர்ப்பாட்டம் நடைபெறுது. அதில் பேசிய அண்ணன் சீமான் அவர்கள் ரசிக கூமுட்டைகளுக்கும் உயர்ந்த தத்துவத்தை தாங்கி நிற்கக்கூடிய தொண்டர்களுக்கும் நடுவே போர் என்று சொல்லியிருக்கிறார். அதாவது தாவேகா தற்குறிகளுக்கும் விஜய் அவர்களுக்கு எதிராகவும் நாம் தமிழர் கட்சி செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார். அண்ணன் சீமான் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் சந்தித்ததுக்கு பிறகுதான் இந்த ஒரு மாற்றம் அவர்கிட்ட இருக்கு. குறிப்பாக முதலமைச்சரை சந்திச்சதுக்கு அப்புறம் அண்ணன் சீமான் அவர்கள் விஜய்க்கு எதிராக செயல்பட்டு வராரு. இது திமுக அண்ணன் சீமான் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ரகசிய அசைன்மெண்ட் என்று தமிழ் தேசியவாதிகளே சமூக ஊடகங்கள்ல கிசுகிசுத்து வருவதை நம்மளால கேட்க முடிகிறது. உண்மையிலேயே அண்ணன் சீமான் அவர்கள் திமுகவுடைய ரகசிய அசைன்மெண்ட்டை தான் பண்ணிட்டு இருக்காரா, இல்ல உண்மையிலேயே விஜயை எதிர்க்க வேண்டிய அவசியமும் கட்டாயமும் நமக்கு இருக்கிறதா அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பேச வேண்டியிருக்கு. அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் விஜய் அவர்களை நம்பினாரா அப்படின்னு கேட்டா ஆமா நம்பினாரு. ஆதரிச்சாரா அப்படின்னு கேட்டா ஆமா ஆதரிச்சாரு. ஏன்னா விஜய் அவர்கள் நாகப்பட்டினத்துல ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக மிக உணர்ச்சி பூர்வமாக பேசி வந்த காலகட்டம் அது. அப்ப விஜய் அவர்களும் தமிழ் தேசிய களத்துல நமக்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு அரசியலை செய்வார் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் விஜய் அவர்களை நம்பி இருந்தாரான்னு கேட்டா ஆமா நம்பி இருந்தார். ஆனா விஜய் அவர்களுடைய மாநாடு நடந்ததற்கு பிறகு, குறிப்பாக ஈவேராவை கொள்கை தலைவராக தாவேகா ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு விஜய் அவர்கள் திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த நாட்டில் இரு கண்கள் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒன்னு ரோட்டுக்கு அந்த பக்கம் நில்லு, இல்ல ரோட்டுக்கு இந்த பக்கம் நில்லு, நடுவுல நின்னா லாரி அடிச்சு செத்து போயிருவேன்னு சொல்லி கடுமையான விமர்சனங்களை விஜய் அவர்கள் மீது வைத்திருந்தார். இந்த விமர்சனத்தை அண்ணன் சீமான் அவர்கள் விஜய் மீது வைக்கிறப்ப முதல்வர் ஸ்டாலினை போய் பார்த்துட்டு வச்சாரா? 1000 கிலோமீட்டர் எங்களுக்கும் தாவேகாவுக்கும் நடுவுல வித்தியாசம் இருக்கு, நாங்க எப்படி அவங்களோட கூட்டணிக்கு செல்ல முடியும்? பெரியார கொள்கை தலைவர்னு ஏக்குறாங்க, இது பெரியார் மண்ணுங்கிறாங்க. ஆனா நாங்க பெரியாரே மண்ணு அப்படின்னு சொல்லி நாங்க பேசுறோம். எங்களுக்கு அவங்களுக்கும் 1000 கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்கும்போது எப்படி நாங்க அவங்களோட கூட்டணிக்கு செல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் விஜய் அவர்களை பல இடங்கள்ல எதிர்த்திருக்காரு. அதெல்லாம் இந்த கூமுட்டைகளுக்கு கண்ணுக்கு தெரியுமா தெரியாதான்னு நமக்கு தெரியல. இந்த விஜய் ரசிகன், இந்த தாவேகா தொண்டன் அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக எழுதிட்டு வர்றானா, அந்த தற்குறி பசங்களுக்கு அரசியல்னா என்னன்னு தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாது. அவங்க எழுதிட்டு போறாங்க, போய் தொலைஞ்சிட்டு போறாங்க. ஆனா தமிழ் தேசிய தளத்துல பயணிக்கக்கூடிய நபர்களே அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக எழுதிட்டு வர்றதை பார்க்கும்போது தான் நமக்கு உண்மையிலேயே ரொம்ப மன உளைச்சலா இருக்கு. அது மட்டும் அல்லாமல் நம்ம கேட்கக்கூடியது ஒன்றே ஒன்று மட்டும்தான். கமலஹாசன்கள் பிறப்பதில்லை, உருவாக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு தேர்தலையும் யாராவது ஒருத்தரை இந்த திமுக அண்ணன் சீமான் அவர்களுக்கும் தமிழ் தேசிய கருத்தியலை நீர்த்து போக செய்யறதுக்கும் யாரையாவது ஒருத்தரை களம் இறக்கிட்டே இருக்கு. ரஜினியை களம் இறக்க திட்டம் போட்டானுங்க, நம்ம கடுமையா எதிர்த்து ரஜினியை வரவிடாம பண்ணோம். அதுக்கப்புறம் கமலஹாசனை இறக்குனானுங்க. அதுக்கப்புறம் அவர் நாம் தமிழர் கட்சி ஓட்டை 4% ஓட்டுக்கிட்ட பிரிச்சுட்டு போனாரு. அதுக்கப்புறம் போய் திமுகலயே ஐக்கியம் ஆயிட்டாரு. இப்ப விஜய் அவர்களை இறக்கியிருக்கானுங்க. இதுவும் தமிழ் தேசிய அரசியல அண்ணன் சீமான் அவர்களுடைய வளர்ச்சியை தான் பாதிக்குது. அப்போ விஜய் எதிரி இல்லை என்றால் யார் எதிரிங்கிற கேள்வி எழுது. இப்ப விஜயை ஏன் எதிர்க்க கூடாது அப்படின்னு இவனுங்க வைக்கக்கூடிய வரையறை என்ன அப்படின்னு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர் ஒரு தமிழர், ஒரு தமிழரை தமிழரே எதிர்ப்பதா அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறானுங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாரு? எடப்பாடிக்கு எதிராக ஸ்டெர்லைட் படுகொலைகளை பற்றி நம்ம ஏன் பேசுறோம்? சரி, அவர் தமிழர்ப்பா, ஸ்டெர்லைட் படுகொலையை பண்ணிட்டாருப்பா, மன்னிச்சு கடந்து போயிடலாமா அவரை? அதே மாதிரி தான் நம்மளுடைய தமிழ் தேசிய அரசியலை வலுவிழக்க செய்ய வந்த இந்த விஜய் அவர்களை எதிரியாக அண்ணன் சீமான் அவர்கள் அறிவித்து இருக்கக்கூடியது வரவேற்கத்தக்கதுங்கிற நானு. இதுக்கு தமிழ் தேசியவாதிகள் சந்தோஷப்படணும். எந்த நிலையில நீங்க விஜயை ஆதரிக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. ஏன் விஜய் அண்ணன் சீமான் அவர்கள் எதிர்க்க கூடாது? ஏன் விஜயை ஒரு நட்பு சக்தியாக நம்ம பார்க்கணும்?
அப்ப நீங்க ஈவேரா உடைய கருத்துகளுக்கு, திராவிட கருத்துகளுக்கு துணை போறீங்களா? இன்னொரு திராவிட முன்னேற்ற கழகம் தான் விஜய். விஜய் என்ன தனித்துவமான தத்துவத்த கொண்டு வந்து இங்க நிறுத்திட்டாரு? சொல்லுங்க. அவர்களுக்கு கொள்கை விளக்க பொதுக்கூட்டம்னு இப்ப போட்டானுங்கல்ல சேலத்துல. என்ன கொள்கைய விளக்கி கிழிச்சானுங்க? அவனுங்க கிட்ட என்ன கொள்கை இருக்கு சொல்லுங்க முதல்ல. அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக கருத்துக்களை பதிவிடக்கூடிய இந்த விஜய் ஆதரவு தமிழ் தேசியவாதிகள பார்த்து நம்ம கேட்கக்கூடியது ஒன்றே ஒன்று மட்டும் தான். கடந்த 15 ஆண்டுகளாக திராவிட கட்சிகளுக்கு மாற்று என்று 1% ஆரம்பிச்சு இன்னைக்கு 8.2% வரைக்கும் தன்னுடைய வாக்கு வங்கியையும், தமிழ் தேசிய அரசியலையும் தமிழ்நாட்டுல காலூன்ற செய்த அண்ணன் சீமான் அவர்கள் உண்மையான மாற்றா? இல்ல நேற்று கட்சி ஆரம்பித்து வந்த விஜய் அவர்கள் உண்மையான மாற்றா? இது மாரி ஒவ்வொரு முறையும் மாற்றத்திற்கான அரசியல், மாற்றத்திற்கான அரசியல் என்கிற பேர்ல கமலஹாசன் தமிழ் தேசிய அரசியல மட்டுப்படுத்தினாரு. இப்ப விஜய் அவர்கள் தமிழ் தேசிய அரசியல மட்டுப்படுத்துறாரு. ஒவ்வொரு முறையும் இவங்க நம்மள பலவீனப்படுத்திட்டு போறத வேடிக்கை பார்த்துட்டே இருக்கணுமா? அப்படிங்கிற கேள்வி எழுது. நமக்கு எல்லா கட்சிகளுமே எதிரி கட்சிகள் தான். அதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. ஆனா இருக்கதுலயே ரொம்ப பெரிய எதிரி யாரு அப்படின்னா, இந்த விஜயும், இந்த தாவேகா தற்குறிகளும் தான். ஏன்னா இவனுங்கள வளர விடுறது அப்படிங்கிறது தமிழ் தேசிய அரசியலுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். நான் எப்படி சொல்றேன் இத அப்படின்னா, இப்ப 2026 தேர்தல் நடக்கப் போகுது. அதுல வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களுடைய மனநிலை என்னவா இருக்கும்? குறிப்பாக இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்று அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடியது 2 கட்சிகள் தான். ஒண்ணு நாம் தமிழர், இன்னொன்னு தமிழக வெற்றிக் கழகம். நாம் தமிழர் கட்சியும், அண்ணன் சீமான் அவர்களையும் வாக்களிக்கக்கூடிய மக்கள் போன தடவ சீமானுக்கு தான் நம்ம வாக்களிச்சு வாய்ப்பு குடுத்தோமே. இந்த தடவ மாற்றத்திற்கு ஏன் நம்ம விஜய் அவர்களுக்கு வாக்களிக்க கூடாது என்கிற மனநிலையில கண்டிப்பாக வாக்கு செலுத்துவானுங்களான்னு கேட்டா, ஆமா செலுத்துவானுங்க. அது யாருக்கு பாதிப்பு? திமுகவுக்கா? இல்ல அதிமுகவுக்கா? இல்ல பாஜகவுக்கா? இல்ல காங்கிரஸுக்கா? யாருக்கு பாதிப்பு? அது அண்ணன் சீமான் அவர்களுக்கு தான் பாதிப்பு. அதை நன்கு உணர்ந்த சீமான் அவர்கள், விஜய் அவர்களை எதிர்க்க வேண்டும் என்று எடுத்திருக்கக்கூடிய முடிவு மிகச் சரியானதுங்கிறேன் நானு. ஏன்னா, உனக்கு எந்த அளவுக்கு எதிரி முக்கியமோ, அந்த அளவுக்கு உன்ன பலவீனப்படுத்தக்கூடியவன் அத விட முக்கியம். ஒருத்தன் நீ எதிர்த்து நின்னு சண்டை போட்டுட்டு இருப்ப. ஒருத்தன் உன் பின்னாடி நின்னு குழிய நோண்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா, நீ எதிரி ரொம்ப தூரத்துல ஓடி வந்துட்டு இருப்பான். 100 மீட்டர் 200 மீட்டர் தாண்டி ஓடி வந்துட்டு இருப்பான். ஆனா பக்கத்துல 1 மீட்டர்ல ஒருத்தன் உனக்கு பின்னாடி குழி தோண்டிக்கிட்டு இருப்பான். அப்படி அண்ணன் சீமான் அவர்களுக்கு குழி தோண்டி கொண்டிருக்கக்கூடிய நபர் தான் இந்த சோ கால்டு விஜய். அப்ப இந்த விஜய் அவர்களை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டும் என்கிற நிலைப்பாடு வரவேற்கத்தக்கது. இந்த காணொளி பதிவ நாம் தமிழர் கட்சி தம்பிகள் சீமான் அவர்களை எதிர்த்து கருத்துக்களை பதிவு செய்யக்கூடிய போலி தமிழ் தேசியவாதிகளுக்கும் தாவேகா தற்குறிகளுக்கும் பகிர்ந்து அண்ணன் சீமான் அவர்களுடைய ஆழமான அரசியலை பற்றிய புரிதலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். செங்குருதி சேயோனே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோளோனே எங்குடிய கப்போனே